ஓட்டு போட்ட மக்களை குறை சொல்றதா, இல்ல எல்லா ஓட்டு போட்ட மக்களை நம்ம ஏமாத்துறமேன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிற அரசியல்வாதிகளை குறை சொல்றதா, இல்ல அதிகாரிகளை குறை சொல்றதா? அதிகாரிகளுக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாரிகளை நம்ம குறை சொல்றதா, யாரை குறை சொல்றது? நீங்களே சொல்லுங்க. அரசு டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனை குறித்து மௌனம் காக்கும் தமிழக அரசுன்னு வேற போடுறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன கான்செப்ட்ல எடுத்துக்கிறது? எப்படி இவங்க என்ன பண்ணாங்க, யாருக்கு போச்சு, யார்கிட்ட கொடுத்தாங்க? இந்த டாஸ்மாக் அலுவலகம் கண்டிப்பாக பதில் சொல்லணும்ல. அமலாக்கத்துறையிட்டையும் சொல்லணும், கோர்ட்லயும் போய் இவங்க சொல்லணும்ல. இந்த பணம் பூரா யாருக்கு போச்சு, இதனுடைய முக்கியமான லீடர் யாரு? செந்தில் பாலாஜியா, இல்லாட்டி அதிகாரிகள்? இல்ல செந்தில் பாலாஜிக்கு தெரியாம இந்த விஷயமெல்லாம் நடந்துச்சா? அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அப்ப இவங்க பூரா என்ன ஒரு தைரியத்துல ஒரு வேலை பாக்குறாங்கன்னு எனக்கு இன்னமும் சொல்ல தெரியல. இன்னைக்கு என்னடான்னா என்னது மத்திய அமைச்சர் ஏதோ பேசிட்டான்னு சொல்லி அங்க போராட்டம் பண்றாங்க. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, அதை பத்தி யாருமே கவலை. இது இப்படி மூடி மறைக்கப்படுமா? இந்த பிரச்சனை பணத்தை கட்டி சரி செய்வார்களா? மூடி மறைக்கப்படுமா? அதற்கும் சான்ஸ் இருக்கா? அதற்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா மக்கள் தான் முட்டாள், நம்ம தான் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நான் ஒரு